வணக்கம், நான் suryathangaraj. நம்ம சூர்யாஸ் ஹோம்மேட் கேக்ஸுக்கு க்யூட்டான கேக் ஒன்று ஆர்டர் வந்திருக்குதுங்க. இந்த கேக் தாங்க அது. சீக்கிரமாகவே அம்மா ஆக போகிற ஒரு க்யூட்டான மதருக்காக இந்த கேக்கை அவங்க சிஸ்டர் வந்து கிஃப்ட் பண்ணுறதுக்காக நம்மளை செஞ்சு கொடுக்க சொல்லி கேட்டிருந்தாங்க. இந்த கேக் எப்படி வரணும் அப்படிங்கிறத எனக்கு ஒரு பிக்சராக ட்ரா பண்ணி அனுப்பிச்சிருந்தாங்க. அதை இப்போ நம்ம பார்க்கலாம். இதில் வந்து ஒரு ப்ரெக்னென்ட் உமன் வந்து கேக்கில் உட்காந்துருக்கிற மாதிரி இருக்கணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அப்புறம் அதில் இருக்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே வரணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அப்புறம் அவங்க கேட்ட கேக்கோட ஃப்ளேவர் பார்த்திங்கன்னா குலாப் ஜாமுன் கேக். இந்த கேக் ஆர்டர் பண்ணியிருந்தவங்களோட சிஸ்டருக்கு குலாப் ஜாமுன் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறத ரொம்ப ஆசாசியாக சொல்லியிருந்தாங்க. நிறைய குலாப் ஜாமுன் எல்லாம் போட்டு பண்ணி கொடுங்கக்கா, நிறைய நட்ஸ் போட்டு பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. நம்மளும் ஒரு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற உமனுக்கு நம்ம செய்கிறோம் அப்படிங்கும்போது நானும் வந்து அதை பார்த்து ரொம்ப ஆசாசியாக செஞ்சேன். குலாப் ஜாமுன் கேக் எப்படி செய்கிறது அப்படிங்கிற வீடியோ நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கிறேங்க. அதை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் அதில் பார்த்துக்கலாம். இப்போ நம்ம வைக்க போகிற டால் வந்து பிங்க் கலர், அதனால் வந்து இதுக்கு கேக்குக்கான பேஸ் வந்து எல்லோ கலரில் கொடுத்தா நல்லா இருக்குங்க. அதனால இந்த கேக்குக்கு வந்து நான் வந்து எல்லோ கலர் க்ரீம் வச்சு கவர் பண்ணிட்டேன். இனி இந்த கேக்கில் வைக்க போகிற ஒரு ஃபாண்டன்ட் டாப்பர்ஸும் பண்ண ஆரம்பிக்கலாம். நாம் இது கேக் மேலே டைரெக்டாக வச்சு நம்ம டால் செய்ய முடியாதுங்க. அதனால இந்த கேக் டின் மாதிரி ஒன்று எடுத்துட்டேன். அது மேலே ஒரு எல்லோ கலர் பேஸ் மாதிரி ஃபாண்டன்ட்டில் வச்சுருக்குறேங்க. இப்போ நான் செஞ்சிட்ருக்கிறது வந்து அந்த பொம்மையோட கால். இப்போ நாம் பாடி பார்ட் வந்து பண்ணிகிட்ருக்குறேங்க. ஒவ்வொன்றா வந்து இந்த மாதிரி செஞ்சு நான் செட் பண்ண போகிறேன்.
இப்போது பாடி பார்ட் வந்து அழகாக ரெடி ஆயிடுச்சுங்க. அடுத்தது நம்ம வந்து ஃபேஸ் செஞ்சிடலாம். ஃபேஸ் வந்து நான் எப்போவுமே வந்து செய்கிற மாதிரி தாங்க செஞ்சேன். ஆனால் இதுக்கு வந்து ரொம்ப க்யூட்டாக இருக்கணும் ஃபேஸ் அப்படிங்கிறதுனால நான் ஒரு 2-3 தடவை செஞ்சு பார்த்தேங்க. நான் நினச்ச மாதிரி வரவே இல்லை. ஒரு 4 டைம் செஞ்சதுக்கப்புறம் 5வது தடவை தான் வந்து எனக்கு ஒரு அழகான ஃபேஸ் வந்து கிடச்சிது. நான் ஃபஸ்ட் டைம் செய்யும்போது வந்து ஃபேஸ் மட்டும் செய்யும்போது அந்த ஃபேஸ் அழகாக தாங்க வந்துச்சு. அதுக்கப்புறம் ஹேர் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அது கொஞ்சம் வேறு மாதிரி இருந்துச்சு. சரி, என்ன தப்பு இந்த ஃபேஸில் வந்து என்ன மிஸ்டேக் இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட் நான் கவனித்தேன். அதுக்கப்புறம் அதுலேருந்து சில கரெக்ஷன்ஸ் எல்லாம் பண்ணிவிட்டு இன்னொரு ஃபேஸ் செஞ்சேன். அதுவும் கொஞ்சம் அந்த மாதிரி தான் வந்துச்சு. அப்புறம் 2-3 தடவை செய்யும்போது அந்த தப்புக்களெல்லாம் சரியாகி கடைசியில் எனக்கு ஒரு நல்ல ஒரு டால் வந்து கிடச்சிதுங்க. இது வரைக்கும் நான் கரெக்டாக தாங்க பண்ணிகிட்டு இருந்தேன். கடைசியில் என்னாச்சு, இந்த கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பண்ண போய் இந்த வாய் கொஞ்சம் பெருசான மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் இந்த டாலுக்கு வந்து ஹேர் பண்ணணுங்க. அது எப்படிங்கிறத இப்போ பார்த்துடலாம். இப்போ வந்து ப்ரௌன் கலர் ஃபாண்டன்ட்டில் வந்து சும்மா ஒரு ஃபாண்டன்ட் டூல் வச்சு சும்மா இந்த மாதிரி கீறி விடுறேன். அப்போ வந்து உங்களுக்கு ஹேரோட வேவினஸ் எப்படி இருக்குமோ அதே மாதிரியே இருக்கும். இந்த மாதிரி பண்ணதுக்கப்புறமா இதை வந்து ஒரு ஸ்ட்ரிப்பாக கட் பண்ணி வச்சுக்க போகிறேன். இதை தான் வந்து அந்த டாலுக்கு ஹேர் மாதிரி நான் ஒட்ட போகிறேன். அப்புறம் ஹேரெல்லாம் வச்சுட்டா கொஞ்சம் கரெக்டாக இருக்குமோ அப்படின்னு நினச்சிட்டு வச்சு பார்த்தேங்க. அப்போவும் பார்த்தீங்கன்னா இது என்னமோ ஒரு மோமோ ஃபேஸ் மாதிரி இருந்துச்சு. ஐயோ, இது எப்படி இந்த மாதிரி கொடுக்கறது அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ஹெட்டை வந்து நான் எடுத்துட்டேன். ஆனால் அந்த ஹேர் பார்ட்டை மட்டும் தனித்தனியாக நான் பிரித்து எடுத்து வச்சுட்டேன். ஃபேஸ் மட்டும்தான் நான் வந்து வேறு செஞ்சு வச்சேன். இந்த ஃபேஸ் வந்து எனக்கு அவ்வளோ அழகாக இருக்கிற மாதிரி தெரியலிங்க. அதனால் அதை எடுத்துகிட்டு இன்னொரு ஃபேஸ் செய்ய ஆரம்பித்தேன். அதில் வந்து வாய் வந்து கொஞ்சம் பெருசாக போனதாக மிஸ்டேக் அப்படிங்கிறதுனால இதில் வந்து நான் ஈட்டபிள் மார்க்கரை வச்சு வாய் வந்து வரைஞ்சி விட்டேங்க. இப்போ என்ன பண்ணேன்னா கண்ணை வந்து ரொம்ப பெருசாக வரைஞ்சி கெடுத்து விட்டேங்க. இப்போ இதுவுமே வந்து தப்பாயிடுச்சிங்களா. அப்போ இந்த ஹெட்டும் வந்து எனக்கு வந்து அந்த டாலில் வச்சு பார்த்தேன், அவ்வளோ அழகாக வரல. இந்த ஃபேஸ்லேயும் வந்து இந்த ஹேர் வச்சு பார்த்ததுக்கப்புறமா அவ்வளோ ஒரு அழகு இல்லைங்க. கண் வந்து ஏதோ டிஃப்ரெண்ட்டாகவும் ஃபேஸ் வந்து ஒரு ஜென் ஃபேஸ் மாதிரி தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் இதுவும் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு இதையும் எடுத்துட்டேன். அப்புறம் இது 3வதாக செஞ்ச ஃபேஸுங்க. இதை பற்றி சொல்லவே விரும்பலிங்க. இது அதோட மோசமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் தாங்க வந்து சின்ன சின்ன மிஸ்டேக்கெல்லாம் என்னங்கிறத கண்டுபிடிச்சி இந்த ஃபேஸ் வந்து நான் கொண்டு வந்தேன். இது ஓரளவுக்கு நல்லாவே இருந்துச்சு பார்க்குறக்கு. இந்த டால் செய்கிறதுக்கு மட்டும் எனக்கு எப்படி ஒரு 2 நாள் பக்கம் ஆயிருக்குங்க. ஏன்னா நான் செஞ்சுட்டு சரியாக வரல அப்படிங்கும்போது ஏன் சரியாக வரல அப்படிங்கிறத நான் உட்காந்து யோசிச்சு பார்க்கணும்ல. அது மாதிரி பண்ணி நான் வந்து கரெக்டாக அந்த டால் கொண்டு வரக்கு எனக்கு ரொம்ப டைம் எடுத்துச்சு. இந்த டாலுக்கு இன்னும் கொஞ்சம் ஹேர் வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுச்சுங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் கூட இந்த ப்ரௌன் கலரில் ஸ்ட்ரிப் மாதிரி கட் பண்ணி இந்த ஹேரெல்லாம் வந்து ஒட்டிட்டேன். இப்போ நம்ம டால் வந்து ரொம்ப க்யூட்டாக அழகாக ரெடி ஆயிடுச்சுங்க. அடுத்தது வந்து நம்ம செய்ய போகிறது வந்து ஃபீடிங் பாட்டிலு. ஒரு நியூபார்ன் பேபிக்கு என்னென்னலாம் தேவைப்படுமோ அந்த மாதிரி சில பொருட்களெல்லாம் நாம் செஞ்சு இப்போ கேக் மேலே வைக்க போகிறோம். அடுத்தது நம்ம செய்ய போகிறது பேபி ஷூஸுங்க. இதில் வந்து பிங்க் கலர் வந்து கேர்ள் பேபிக்கும் ப்ளூ கலர் வந்து பாய் பேபிக்கும் மாதிரி நான் செஞ்சிட்ருக்கிறேன்.
இது கூட இந்த கேக்கில் இன்னும் கொஞ்சம் டெக்கரேட் பண்ணுறதுக்காக குட்டி குட்டி பட்டன்ஸ் மாதிரி செஞ்சிட்ருக்குறேங்க. இதெல்லாம் தான் வந்து நம்ம கேக்கில் வச்சு இப்போ நம்ம டெக்கரேட் பண்ண போகிறோம். இப்போ ஒன்று ஒன்றா வந்து நம்ம கேக் மேலே அசெம்பிள் பண்ணிடலாங்க. அவங்களுக்கு குலாப் ஜாமுன் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னதுனால எப்போவுமே செய்கிற சைஸ் விட குலாப் ஜாமுன் இன்னும் கொஞ்சம் குட்டி குட்டியாக பண்ணி வச்சுருக்குறேங்க. அதை வச்சு இந்த கேக்கோட சைட்லேயும் நான் டெக்கரேட் பண்ணிக்கிறேன். இது மாதிரியான கேக் பிக்சர்ஸ் எல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்களா, நம்மளோட இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் பேஜை நீங்கள் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சா பண்ணிக்கலாங்க. அதோட பேரும் சூர்யாஸ் ஹோம்மேட் கேக்ஸ் தான். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறேங்க. சீக்கிரமாகவே நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேங்க. நன்றி, வணக்கம்.